தொழுகை. 5 வக்து தொழுகையை தொழுகிறதுக்கு போராடு. உள்ளத்துல நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா, நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில. ஃபஜ்ருக்கு போராடு, லுஹருக்கு போராடு, அஸருக்கு போராடு, மக்ரிபுக்கு போராடு, இஷாவுக்கு போராடு. ஏன் போராடுன்னு சொல்ற? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாவின் பக்கம் அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பும். அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்களிலிருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான். நீ பாவம் செய்யவே முடியாது, அந்த பாதுகாத்துருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் நீ பாதுகாக்கலைன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன், நான் என்னால இது நடக்கலையா அல்லாஹ், நீ பாதுகாத்தன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது. அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய அருள். இப்போ அந்த அருள் வேணுமா, போய் பள்ளியில் நெல்லு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். 2வது அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான், அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யாரோடு பழகிறீங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவரோடு நீங்க பழகுனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட வரும். அது ஒன்று அவர்கிட்ட நீங்கள் பழகுனீங்கன்னா ஒன்று அதை பாவமாக அதை செய்வீங்க. இல்லை நான் செய்யாமல் நான் ஒதுங்கி இருக்கிறேன், அவன் தான் பார்ப்பான், நான் பார்க்க மாட்டேன், நான் நல்லவனாக தான் இருப்பான் முன்னாடி, அவன் பார்த்தா கூட நான் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துப்பேன், அவன் இப்படி பேசினா கூட நான் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துப்பேன்னா 2 நடக்கும். ஒன்று அதை செய்ய மாட்டீங்க, ஓகே. 2வது அதை ஒரு பாவமாகவே நீங்கள் கருத மாட்டீங்க. அதை பாவமாக கருதலைன்னா தனிமைன்னு வரும்போது இயற்கையாக உங்களுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப